என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, பின்மாற்றத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கெல்லாம் பின்மாற்றம் வராது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நாளும் வந்துடக்கூடாது. ஆனால் கவனமாக நாம் இருக்க வேண்டும். உன்னுடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைகள் பிசகாமல் இருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்மாற்றத்தினால் வருகிற விளைவுகள் என்ன என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு இன்செக்யூரிட்டி நமக்குள்ளே வந்துடும். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை நமக்குள்ளாக வந்துவிடும். நம்ம நினச்சிக்குவோம், நான் தான் தைரியமாக இருக்கிறேனே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்விக்குறி, எதிர்காலத்தை குறித்ததான நிச்சயமற்ற ஒரு தன்மை நமக்குள்ளாக எழும்பிவிடும். எனவே ரொம்ப கவனமாக நாம் ஓட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மறுபடியுமாக நம்முடைய பின்மாற்றத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? வேதத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயம் கனம் பண்ணவும் இல்லை, இருதயம் தேவனுக்கு சமீபமாயும் இல்லை. இது பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. நல்லா ஆராதிக்கலாம், நல்ல வாயை திறந்து துதிக்கலாம், நல்ல ஆண்டவரை போற்றலாம், நல்ல ஆண்டவரை பற்றி பேசலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்கிறவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது. அதாவது துப்புரவற்ற ஒரு நிலை, உண்மையற்ற ஒரு நிலை. இதுதான் பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. இது நீங்கள் துதிக்கும் போதோ அல்லது ஜெபிக்கும் போதோ வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போதோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம உண்மையாக துதிக்கிறதா நினைப்பாங்க, உண்மையாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதா நினைப்பாங்க. அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு பேருக்கு ஜெபிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், என்னைக்கு நம்முடைய இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகலையோ அன்னைக்கு நான் உண்மையற்ற நிலையில் வாழ்கிறேன். அதாவது சின்சியாரிட்டிக்கு ஆப்போசிட்டான வார்த்தை இன்சின்சியர். அதாவது நம்முடைய உண்மை அற்ற ஒரு நிலையை அது குறிக்கிறது. அதாவது ஒரு நேர்மையற்ற ஒரு நிலை, ஒரு மாய்மாலமான ஒரு நிலை. நேற்று சொன்ன இன்செக்யூர்டு ஃபீலிங். இரண்டாவது இன்சின்சியர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாய்மாலம் வந்து விடுகிறது, ஒரு ஏமாற்றும் நிலை வந்து விடுகிறது. ஆண்டவரை சரியா துதிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 23:3 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நம்ம வாயினால் ஒன்றை சொல்லி நம்ம செய்யாமல் இருக்கிறோம் இல்லையா? இதுவும் ஒரு பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம செக் பண்ணுவோம், நான் என்னுடைய வாயினால் எப்படி தேவனை துதிக்கிறேனோ அதுபோல் என் உள்ளம் இருக்கிறதா இல்லையா? ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும் அப்படின்னு ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம மன்னிக்கலையே. யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை நேரம் மன்னிக்காமல் வாழ்கிறோம். இதுவும் ஒரு மாய்மாலம், இது ஒரு பின்மாற்றத்தினுடைய அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிற அந்த பின்மாற்றங்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வேளை இருதயம் தேவனோட இன்னும் ஒன்றித்து போகாத ஒரு நிலைக்கு இருப்போம் என்றால் தேவன் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறார். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போம். என்னுடைய நாவு மாய்மாலமானதை பேசுகிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்போம். நான் செய்கிறது மாய்மாலமாக இருக்கிறதா என்பதையும் பரிசோதித்து பார்ப்போம். நிறைய பேருடைய நாவில் கெட்ட வார்த்தைகள், பொய்கள், ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப சகஜமாக சாதாரணமாக இன்றைக்கி வருகிறதை பார்க்கும்போது
வருத்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகிற நாவினால், துதிக்கிற நாவினால் சபிக்கலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாவினால் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசலாமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய நாவு எப்படி இருக்குது, நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷத்தின் 22ஆம் அதிகாரத்தின் 48வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யூதாஸ் பாருங்கள், அங்கே இயேசுவை வந்து முத்தமிட்டு ரபியே நீர் வாழ்க அப்படின்னு சொல்கிறான். இயேசு ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டார். அவன் முத்தத்தை பார்த்து இயேசு ஏமாறலை. ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற மாட்டார். பின்மாற்றத்தை கண்டு வருத்தப்படுவார். ஆனால் அவர் ஏமாறுகிறவர் அல்ல. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லி. பாருங்கள், அவன் முத்தம் கொடுத்தவுடனே ஆண்டவர் அந்த முத்தத்தில் மயங்கிட்டாரா? அவர் மயங்கலை. வேதம் சொல்லுகிறது, யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார், இவன் முத்தம் தப்பான முத்தம். ஆண்டவருக்கு தெரியும், இவன் துதி தப்பான துதி. இவன் வாயினால் என்ன சேர்ந்து இருதயம் தூரமாக இருக்குது. சர்ச்சில் போய் பாடுற பாட்டு ஆண்டவருக்கு தெரியும், இருதயமாக வாயிலிருந்து பாடுறாங்களா, இருதயத்திலேருந்து பாடுறாங்களா. அவங்களுடைய நாவில் என்னை கனம் பண்ணுறாங்க, ஆனால் இருதயம் என்னை கனவீனப்படுத்துகிறது என்பதை ஆண்டவர் அறிவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புவோம். ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்போம். தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நாவினால் அவங்களை கனப்படுத்துறது மாத்திரமல்ல, என் இருதயமும் கனப்படுத்தணும். என்னுடைய இருதயத்துலேயும் அந்த சின்சியராக நான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் இருதயத்திலிருந்து துதிக்கணும். அதனால தான் என் முழு இருதயத்தோடு, இல்லையா, என் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். நாவினால் அல்ல, வெறும் நாவினாலே மாத்திரம் செய்தால் போதாது. எனவே ஆண்டவர் இருதயத்தை அறிந்தவர். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? வாய் என்ன சொல்லுதான்? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுதான். ஆனால் அவங்க வாயில் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க, எஜமானேன்னு சொல்கிறாங்க. அன்று நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் என்பது தான் ஆண்டவர் என்ற வார்த்தையினுடைய ஆழம். ஆனால் அவர்கள் இருதயமோ தேவனோடு கூட ஒன்றித்து போகவில்லை, தேவனுக்கு தூரமாக இருக்குது. பிரியமானவர்களே, இருதயத்தில் சமீபமாய் வருவோமா அப்படின்னா நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு முரண்பாடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை அகற்றலாமா? ஆண்டவரே, உங்கள் இருதயத்தோட என் இருதயம் ஒத்து போகாததுக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்காது நான் வச்சுருக்கிறேன், அல்லது உங்களுக்கு பிடிச்சதை நான் வெறுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு மாய்மாலமாக வாழ்கிறேன், எனக்கு உணர்த்துங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்போம். நம்முடைய நாவை சோதித்து பார்ப்போம், இருதயத்தை சோதித்து பார்ப்போம், செய்கைகளை சோதித்து பார்ப்போம். எங்கே என்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாம். தேவனை நாவினால் கனப்படுத்தி இருதயத்தில் தூரமாக இருப்பதும் அது ஒரு பின்மாற்றத்தின் அடையாளம். இந்த பின்மாற்றத்தை விட்டு வரலாம். அந்த இளைய குமாரனை திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவனுக்குள்ளே எல்லாம் குறைஞ்சி போச்சுனோடனே எங்கேயோ போய் யார் கூடயாவது ஒட்டிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சான். அந்த பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அதை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கல. அவன் நினச்சிக்கிட்டான், நம்ம இங்கே ஏதோ சமாளிச்சிடலாம். அதுதான் இன்சின்சியர். ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? எழுந்து தகப்பனிடத்தில் வருவது. இன்னைக்கு வருவோம், இருதயத்திலிருந்து அவர் கிட்டி சேர்வோம். இருதயத்திலே ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்போம், உண்மையாய் நம்முடைய செய்கையிலே அந்த மாற்றத்தை காண்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தினால் உம்மை கிட்டி சேர்ந்து ஆண்டவரே, மாய்மாலம் இல்லாமல் உண்மையாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயம் ஒன்றை சொல்லிட்டு ஆண்டவரே, எங்களுடைய நாவு உங்களை கனப்படுத்துகிற மாதிரி நடித்த மாய்மாலம் பண்ண அப்படிப்பட்ட நாட்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நாங்கள் உண்மையாய் உம்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.